தென்காசி என்றாலே நம்முடைய ஞாபகத்திற்கு வருவது அங்கே இருக்கக்கூடிய பெரிய கோவில், அதன் அழகு, அதனுடைய கம்பீரமான தோற்றம் எல்லோரையும் ஈர்க்கக்கூடியது. அது பராக்கிரம பாண்டியன் என்கின்ற மன்னனால் கட்டப்பட்டது 17வது நூற்றாண்டிலே. நீங்கள் எல்லாம் இப்போது தென்காசிக்கு போனால் அந்த தென்காசி கோவிலுக்கு திருப்பணிகள், கும்பாபிஷேகம் வருவதை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெறுவதை, அது புனரமைப்பு செய்யப்படுவதை நீங்கள் கண்ணால் பார்த்திருப்பீர்கள். 3.5 கோடி ரூபாயை அரசாங்கம் அதற்காக ஒதுக்கி இருக்கிறது. அந்த கோபுரத்தை சரி செய்வதற்காக வேண்டி மட்டும் 1,60,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கே புனரமைப்பு பணிகள் நடந்து வருது. நடக்கட்டும், அதுல நமக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது. அந்த கோவிலுடைய திருப்பணிகள் நடைபெறுவதோ, கும்பாபிஷேகம் நடைபெறுவதோ அதை நாம் எதிர்க்க போவதும் இல்லை, தேவையும் இல்லை, வரவேற்கும். அருமையானவர்களே, நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பணத்தின் மூலமாக 1,60,00,000 ரூபாய் செலவழித்து அந்த திருப்பணிகள், அந்த கோவிலுக்குண்டான பெயிண்டிங் வேலை மட்டும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னு சொன்னா பஜார் பள்ளிவாசல்னு ஒண்ணு இருக்குது. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 2 மாதங்களுக்கு முன்பாக கடுமையான மழை. அப்போது அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டது, பள்ளிவாசலுக்கு யாரும் ஜும்மாவுக்கு வராதீங்க, மழையினால பள்ளிவாசல்ல தொழ முடியாது என்று அறிவிப்பு வந்தது. 3.5 கோடி ரூபாய்க்கு கோபுரத்திற்கு 1,60,00,000 ரூபாய் தனியாக என்று அரசாங்கத்தினுடைய பணத்திலே அங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வருத்தம் இல்லை, சிறப்பா செய்யுங்க. ஆனால் முஸ்லிம்கள் தங்களது பள்ளிவாசலை பிரம்மாண்டமாக கட்டப்போவதில்லை, ஒழுகாமல் ஆக்குவதற்காக ஏதேனும் கொஞ்சம் வேலைகளை பார்த்து மழையிலும் வெயிலிலும் நாங்கள் ஒழுகாமல், வெயிலடிக்காமல் எங்களை நாங்கள் தொழுவதற்காக நீங்கள் அனுமதியுங்கள் என்று கேட்டால் கூட நம்முடைய சொத்து பத்திரம் இருக்கிறது. ஆனால் அங்கே முஸ்லிம்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு கண்முன்னால் நாம் பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம்.